தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கு தொடர்பாக காதலி குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய குளிர்பானத்தில் விஷம் கலந்து காதலியை கொலை செய்த வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் கலியாங்கவிலையை சேர்ந்த கிருஷ்ணா மற்றும் அவரது மாமா நிர்மல்குமார் ஆகியோர் குற்றவாளி என கேரள மாநிலம் நெய்யந்திக்கரை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கிருஷ்ணாவின் மாமா நிர்மல்குமார் ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் இந்த வழக்கின் கிருஷ்ணாவின் தாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தண்டனை விவரங்கள் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி குளிர்பானத்தில் விஷம் கலந்து காதலியை கொலை செய்த சம்பவம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கேரள மாநிலம் பாரசாலை மூலியங்கரையைச் சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ். இவரும் கன்னியாகுமரி மாவட்டம் கலியாங்கவிலையைச் சேர்ந்த கிருஷ்ணாவும் காதலித்து வந்தனர். கிருஷ்ணாவுக்கு ராணுவ வீரர் ஒருவருக்கு திருமணம் வீட்டார் நிச்சயித்திருந்தனர். இதனிடையே காதலி கிருஷ்ணா காதலன் ஷரோன் ராஜுக்கு குளிர்பானம் கொடுத்ததை தொடர்ந்து அவர் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் சில நாட்களிலே சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். ஷாரோன் ராஜுக்கு அவரது காதலி கிருஷ்ணா குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததால் தான் உடல்நிலை குறைவால் ஏற்பட்டு மரணமடைந்ததாக காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெற்றோர் பார்த்த ராணுவ வீரரை திருமணம் செய்வதற்காகத்தான் காதலனுக்கு குளிர்பானத்தில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து காதலி கொலை செய்த வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு கேரள மாநிலம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வழக்கில் ஷரோன் ராஜின் காதலியான கலியாங்கவிலையை சேர்ந்த கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். காதலன் ஷரோன் ராஜுக்கு கொலை செய்ய உடந்தையாக இருந்த அவரது கிருஷ்ணாவின் தாய் சிந்துவும் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணாவுக்கு பூச்சி மருந்து கொடுத்ததாக அவரது தாய் மாமாவான நிர்மல்குமாரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கின் குற்றம் சாட்டப்பட்ட கிருஷ்ணா உள்ளிட்ட அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் கேரள மாநிலம் நெய்யந்திக்கரை அடிஷனல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. முந்தைய விசாரணையின் போது திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தில் ஷாரோன் ராஜுக்கு கொடுக்கப்பட்ட விஷம் 15 மில்லி உடலுக்கு சென்றாலே மரணம் நிச்சயம் என்று தெரிவித்திருந்தார். அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்கான மருந்து எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வாக்குமூலத்தில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி ஷரோன் ராஜுக்கு விஷம் கொடுப்பதற்கு முன் காலையில் 7:30 மணிக்கு அந்த விஷம் உடலுக்குள் சென்று எவ்வாறு செயல்படும் என கிருஷ்ணா இணையத்தில் தேடியதாகவும் டிஜிட்டல் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டனர். விஷத்தின் தன்மையை தெரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணா அன்று காலை 10:30 மணியளவில் ஷரோன் ராஜுக்கு அதை கொடுத்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நெய்யந்திக்கரை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு விசாரணையையும் கேட்ட நீதிமன்றம் கிருஷ்ணா மற்றும் அவருக்கு பூச்சி மருந்து வாங்கி கொடுத்த அவரது மாமா நிர்மல்குமார் ஆகியோர் குற்றவாளி என கேரள நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கின் கிருஷ்ணாவின் தாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தண்டனை விவரங்கள் குறித்து முழு விவரங்களும் நாளை அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.